இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர். இப்போ ஒரு செயலை ஆரம்பித்து நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐ ஆம் ரைட்டிங் ஏ லெட்டர். நான் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அந்த செயல் முடியல, நடந்துட்டு இருக்கு. ஹீ இஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். அவன் கடிதம் எழுதி கொண்டு இருக்கிறான். முடிக்கலை, எழுதி கொண்டே இருக்கிறார். அப்போ அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தே ஆர் ரைட்டிங் ஏ லெட்டர். அவர்கள் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ அடுத்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். ஹீ வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். ஒரு செயலை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க, பாஸ்ட்டு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க, இப்போ கரண்ட்டில் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அது. ஹீ வாஸ் ரைட்டிங் ஏ லெட்டர். தே வேர் ரைட்டிங் ஏ லெட்டர். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வில் பி ரைட்டிங் ஏ லெட்டர். ஹீ வில் பி ரைட்டிங் ஏ லெட்டர். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். எதிர்காலத்தில் ஆரம்பித்து தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு செயல் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். ஹீ வில் பி ரைட்டிங் ஏ லெட்டர். வி வில் பி ரைட்டிங் ஏ லெட்டர். We will be writing a letter. இப்போ பார்க்க போகிறது ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கு கீவேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா now, at present, at this moment. எக்ஸாம்பிள், I am teaching lessons now. I am teaching lessons now. At this moment, she is taking care of her grandparents. At this moment, she is அல்லது he is taking care of her. அப்போ இங்கே ஹர் வரதுனால she. At this moment, she is taking care of her grandparents. ஓகேங்களா, இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்றதுக்கு கீவேர்ட்ஸு while, when, yesterday, by this time. Example, her mother was cooking dinner when I went to her home. Her mother was cooking dinner when I went to her home. நான் அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க சமைத்து கொண்டிருந்தார்கள். அவனுடைய அம்மா சமைத்து கொண்டிருந்தார்கள். அடுத்தது, ரஞ்சிதா cleaned the vessels while her mother was ப்ரிப்பரிங் டீ. அவங்களுடைய அம்மா டீ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரஞ்சிதா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த வெசல்ஸ்லாம். வெசல்ஸ்னால் அந்த ஜாமான்கள். இப்போ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இதுக்கான கீவேர்டு பை திஸ் டைம், டுமாரோ, பை திஸ் டைம், நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், இல்லை நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டுமாரோ பை திஸ் டைம் ஐ வில் பி ட்ராவலிங் டு சிங்கப்பூர். நாளைக்கு இந்நேரம் நான் சிங்கப்பூருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்றது. த பேபி வில் பி பிளேயிங் த ஹோல் நைட். த பேபி வில் பி பிளேயிங் த ஹோல் நைட். இரவு முழுவதும் அந்த குழந்தை விளையாடி கொண்டிருந்தால். இதுதான் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ உங்களுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.